மாண்புமிகு லோயாலா மணி அவர்கள் சீமான் பழைய சாமான்ங்கிறாரு. வேணா நம்ம அவரோட பேர் வேணா மாற்றி கூப்பிடலாமா? நீங்கள் நல்லா ஆடுற மணியா இல்லை ஆடாத மணியான்னு கேட்போமா? மணி ஆட்டுனா சவுண்டு வருமா இல்லை சவுண்டு வராதான்னு கேட்கலாமா? சீமான் ஒத்த ஆளு சட்டமன்றத்துக்கு போய் என்னத்தை கிழிக்க போறாருன்னு டிவிக்கில் உள்ளவங்க கேட்கலாம். ஒத்த ஆளு தான் காட்டுப்பள்ளி துறைமுகத்தை போராடி தடுத்து நிறுத்தினாரு. ஒத்த ஆளு தான் 8 வழி சாலை திட்டத்தை போராடி தடுத்து நிறுத்தினாரு. சீமான் ஒத்த ஆளு தான் மீச மயிறு கூட முளைக்காத இந்த சின்ன பையில மேடல் ஏறி இத்தனை கேமராக்கு முன்னாடி தெளிவா பேச வச்சாரு. சீமான் என்னத்தை சாட்சி கிழிச்சாருன்னு கேட்பாங்க இவங்க. இன்னைக்கு சீமான் இல்லைன்னா தமிழ்நாடு குட்டிச்சவரா போயிருக்கும். என்ன வேணா அவருக்கு என்ன பிரச்சனையா? டிவிக்கே அண்ணன் தேர்தலுக்கு முன்பு திமுக ஒரு தீய சக்தி, அதிமுக ஒரு ஊழல் சக்தின்னு மேடைக்கு மேடை மூச்சுக்கு 300 தடவை மூச்சு முட்டை மைக்கு கிளிய சொன்னார் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள். இன்னைக்கு தீய சக்தியும் ஊழல் சக்தியும் டைட்டா ஃபேவிக்கு போட்டு ஒட்டி தன்னோட பாக்கெட்டுக்குள்ள போட்டு பத்திரமா வச்சிருக்கிறாரு. இதுதான் நீங்க ஊழலை ஒழிச்ச விதமா? இதுதான் உங்களுடைய மாற்று அரசியலா? எதற்காக அதிமுக உள்ள எம்எல்ஏக்களை நீங்கள் குதிரை பேரம் பேசி விலைக்கு வாங்குறீங்க? விசிலுக்கு ஓட்டு போட்டு ஒட்டுமொத்த விவசாயிகளும் திருச்சியிலேருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் வரிசையா படுத்து கிடக்குறாங்க காவிரி ஆத்துல. இப்போ இதுக்கெல்லாம் என்ன சிக்கல்? விசில் ஊதுங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தண்ணி சர்ன்னு வந்துடும் கர்நாடகாலேருந்து. இங்கே உள்ள இந்த தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வச்சிருக்க காங்கிரஸோட பேசி நமக்கு தண்ணீர் பெற்று தருமா? தராது. ஏன் காவிரினா எந்த பொண்ணு பேர் காவிரின்னு கேட்பாங்க அந்த கட்சியில் உள்ள எல்லா உறுப்பினர்களும் சரி, 107 சட்டமன்ற உறுப்பினரும் சரி. யார் என் பக்கத்து வீட்டு பொண்ணா இல்லை இன்ஸ்டாகிராமில் ஏதாச்சும் ஒரு ஐடியா காவிரி அஃபிஷியலானு கேட்குறவங்க அந்த கட்சியில் உள்ளவங்க. இங்கு பெரியப்பா சீமான் அவர்கள் தோத்ததுக்கும் விஜய் அவர்கள் ஜெயிச்சதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான், எந்த ஒரு வேறுபாடும் இல்லை. பெரியப்பா சீமான் அவர்கள் திரைப்படத்தில் நடிச்சாங்க, நிஜத்தில் போராடினாங்க. விஜய் அவர்கள் திரைப்படத்தில் கத்தி மெர்சல் தெரி சர்க்கார் எல்லா படத்திலையும் போராடினாரு, நிஜத்தில் நடிக்கிறாரு. அதான் இந்த நிலத்தில் திமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி, வேண்டா விருப்பா பிள்ளைய பெற்றதுக்கு காண்டாமிருகன் பெயர் வச்ச கதையா? இவர்களுக்கு ஏன் ஓட்டு போட்டோம்னு நமக்கு தெரியாம நம்ம ஏன் ஆட்சிக்கு போனோம்னு சட்டமன்றத்தில் அவங்க முழிச்சுட்டு உட்காந்துருந்து இந்த தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சி வந்தாலும் சரி நமக்கு காவிரிலேருந்து தண்ணீர் வராது. இத்தனை ஆண்டு காலமாக நாம தொடர்ச்சியாக இந்த நாடு விடுதலை பெற்றதிலிருந்து தொடர்ச்சியாக நாம காவிரியில் தண்ணீர் கேட்டு போராடிக்கிட்டே இருக்கோம். ஏன்? நமக்கான தலைவர் யார் நாம தேர்ந்தெடுக்காதனால. நமக்கான தலைவர் யாரு? எந்த தலைவனை நாம தேர்ந்தெடுத்தா திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர் இந்த மாவட்டங்களில் காவிரியிலிருந்து தண்ணீர் வரும்? எந்த தலைவன் நமக்கான தலைவன்? எந்த தலைவன் விவசாயத்தை காக்கக்கூடிய தலைவன்? எந்த தலைவன் மக்களுக்கான தலைவன் என்று நாம தேர்ந்தெடுக்கிறதுல தவறியதுனால தான் இந்த நிலை. யார் நமக்கான தலைவர்கள்? பதநீரில் சர்க்கரை இருக்கிறதா என்று கேட்ட கருணாநிதி ஐயானுடைய மகன் ஐயா ஸ்டாலின் அவர்கள் நமக்கான தலைவரா? கம்பராமாயணத்துக்கு சேக்கிலாருக்கு வித்தியாசம் தெரியாத ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நமக்கான தலைவரா? உங்கள் விஜய் உயிரனா வரனா என்று சொல்லி இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி சட்டமன்றத்தில் உருன்னு உட்கார்ந்திருக்கின்ற விஜய் நமக்கான தலைவரா? 15 ஆண்டு காலம் இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக, மொழிக்காக, இனத்திற்காக சண்டையிட்டு சாவினை ஒழிய ஒரு மனதும் ஒரு இடத்தில் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று தனித்தே களம் காண்டு கொண்டிருக்கின்ற என் பெரியப்பா சீமான் அவர்கள் நமக்கான தலைவர். அவரை நாம் ஒன்றைக்கு தேர்ந்தெடுக்க தவறிவிட்டோம். பொன்னான வேட்பாளர்களை நாம இழந்து விட்டோம். அந்த நிலையினால்தான் இன்னைக்கு உங்கள் பிள்ளைகள் இந்த நடுத்தெருவில், இந்த நடு ரோட்டில் நின்று இந்த மாலை நேரத்தில் கத்தி கொண்டிருக்க வேண்டிய வேலை ஏற்பட்டிருக்கு. இந்த நிலைக்கு நாம தள்ளப்பட்டிருக்கின்றோம். எத்தனை ஆண்டு காலமாக நாம காவிரியிலிருந்து தண்ணி கேட்டுட்டு இருக்கோம். கடந்த முறை திமுகவோட யார் கூட்டணி வச்சிருந்தா? காங்கிரஸ். இன்றைக்கு கர்நாடகா மாநிலத்தை ஆட்சி செய்வது யார்? காங்கிரஸ். அதே காங்கிரஸோட தமிழ்நாட்டில் கூட்டணி வைத்திருப்பது யார்? என்ற தமிழக வெற்றி கழகம். இங்க உள்ள இந்த தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வச்சிருக்க காங்கிரஸோட பேசி நமக்கு தண்ணீர் பெற்று தருமா? தராது. ஏன்? காவிரினா எந்த பொண்ணு பேர் காவிரின்னு கேட்பாங்க அந்த கட்சியில் உள்ள எல்லா உறுப்பினர்களும் சரி, 107 சட்டமன்ற உறுப்பினரும் சரி. யார் என் பக்கத்து வீட்டு பொண்ணா இல்லை இன்ஸ்டாகிராமில் ஏதாச்சும் ஒரு ஐடியா காவிரி அஃபிஷியலானு கேட்குறவங்க அந்த கட்சியில் உள்ளவங்க. அவர்களுக்கு என்ன பிரச்சனைன்னு முதல்ல எடுத்து சொல்லணும். எவ்வளவு கேலி குத்தாக இந்த நாடு போயிட்டு எவ்வளவு கேவலப்பட்டு இன்னைக்கு நிற்கின்றோம். வேட்பாளர் யாருன்னு தெரியாது, முதலமைச்சருக்கு என்னன்னு தெரியாது, தன்னுடைய தொகுதியில் எத்தனை வார்டு இருக்கிறது என்று தெரியாதவர்கள்லாம் இன்னைக்கு சட்டமன்றத்தில் இருக்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வேதனையாக இருக்கு. அத்தனை அறிவார்ந்த பிள்ளைகள் நாங்கள் சொன்னோம், எங்கள்கிட்ட மாற்று திட்டம் இருக்கு, ஒரு ஆண்டு ஒன்று இருக்கு, 4500 டிஎம்சி தண்ணீர் மழைநீர் மூலமாக கிடைக்குது, அதில் 1500 டிஎம்சி தண்ணி தான் நாம பயன்படுத்துறோம், 2500 டிஎம்சி தண்ணி வேணா கடல்ல போய் கலக்குது. எங்களுக்கு நீங்க வாக்களிச்சிங்கன்னா நாம் தமிழர் பிள்ளைகள்கிட்ட, சீமானின் தம்பி தங்கைகள்கிட்ட, பிரபாகரின் பிள்ளைகள்கிட்ட மாற்று திட்டம் இருக்கு, எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க, எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கன்னு வீதி வீதியா தெரு தெருவா உங்க வீட்டு வாசல வந்து நின்று கேட்டோம்ல, நீங்க எங்களுக்கு ஓட்டு போட்டீங்களா? ஆனா இன்னைக்கு விசிலுக்கு ஓட்டு போட்டு ஒட்டுமொத்த விவசாயிகளும் திருச்சியிலேருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் வரிசையா படுத்து கிடக்குறாங்க காவிரி ஆத்துல.
இப்போ இதுக்கெல்லாம் என்ன சிக்கல்? விசில் ஊதுங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தண்ணி சர்ன்னு வந்துடும் கர்நாடகாலேருந்து. இந்த ஓட்டு போட்ட மக்கள் இருக்கீங்களா, 1,71,00,000 பேர் என்ன பண்ணுறீங்கன்னா விசில் ஊதுனீங்கன்னா காவிரிலேருந்து இங்கே தண்ணீர் வந்துடும். இப்போ இத்தனை பிரச்சனை இருக்குது. இதுக்கெல்லாம் மத்தியில் இவர்கள் இந்த காவேரி பிரச்சனை மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தெரியாமல் அவர் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா ரிமோட்டுக்காரை வச்சு விளாண்டுட்டு இருக்கிறார் அங்கே தலைமை அலுவலகத்தில். எப்படியாப்பட்ட நாடு, எப்படியாப்பட்ட முதலமைச்சர் நாம் இங்கே தேர்ந்து அனுப்பியிருக்கோம். காவிரிலேருந்து எனக்கு தண்ணீர் பெற்று கொடுங்க, எந்த தனியார் தொழிற்சாலைகளும் இங்கே அனுமதிக்காதீங்க, எனக்கு குடிக்கிறதுக்கு நீர், உண்ணுவதற்கு உணவு, இதே எனக்கு பெற்று கொடுங்கன்னு இவர்கள் இடத்துல கேட்டால் இதெல்லாம் இவர்களுக்கு தெரியலை. இன்னைக்கு பேரம் பேசி கொண்டு இருக்கிறது, குதிரை பேரம் பேசி கொண்டு இருக்கின்றது இந்த தமிழக வெற்றி கழகம் அரசு. அதிமுகவில் யாரெல்லாம் வெற்றி பெற்றாங்களோ அவங்களே இவங்களோட கட்சியில் இருக்கிறாங்க. திமுக கூட்டணி கட்சிகளில் இவங்களே இருக்கிறாங்க. தேர்தலுக்கு முன்பு திமுக ஒரு தீய சக்தி, அதிமுக ஒரு ஊழல் சக்தின்னு மேடைக்கு மேடை மூச்சுக்கு 300 தடவை மூச்சு முட்டை மைக்கு கிளிய சொன்னார் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள். இன்னைக்கு தீய சக்தியும் ஊழல் சக்தியும் டைட்டாக ஃபேவிக்கு போட்டு ஒட்டி தன்னோட பாக்கெட்டுக்குள்ளே போட்டு பத்திரமா வச்சிருக்கிறாரு. இதுதான் நீங்கள் ஊழலை ஒழிச்ச விதமா? இதுதான் உங்களுடைய மாற்று அரசியலா? எதற்காக அதிமுகவில் உள்ள எம்எல்ஏக்களை நீங்கள் குதிரை பேரம் பேசி விலைக்கு வாங்குறீங்க? இந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் இவர்கள் சுதந்திர போராட்ட தியாகியா? மரகதம் குமரவேலு, ஜெயக்குமார், எம்ஆர் விஜயபாஸ்கர், சத்யபாமா, இசக்கி சுப்பையா, இவங்கெல்லாம் யார்? சுதந்திர போராட்ட தியாகியா? ஒரு தொகுதிக்கு 100 கோடி 200 கோடி செலவு பண்ணி ஓட்டுக்கு காசு கொடுத்து ஊழல் வழக்கு உடையவங்க எல்லாரும் எம்எல்ஏ ஆனாங்க. 100 கோடி 200 கோடி செலவு பண்ண எல்லா எம்எல்ஏக்களையும் 300 கோடி 400 கோடி விலைக்கு கொடுத்து வாங்கி இன்னைக்கு உங்க பக்கம் போட்டு வச்சிருக்கீங்க. இதான் மாற்று அரசியலா? என்ன மக்களுக்கான பிரச்சனை என்னன்னே தெரியாம இன்னைக்கு முடித்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இன்னைக்கு பாருங்க. அண்ணன் விஜய் அவர்கள் கத்தி படத்தில் ஒரு வசனம் பேசினாங்க. ஒரு அமெரிக்க கார்பரேட் நிறுவனத்தில் தன்னூத்தி கிராமத்தில் தண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னாரு அண்ணன் விஜய் அவர்கள். அதே அண்ணன் விஜய் அவர்கள் இப்போ சேலத்தில் சாதாரணமாக குடிநீர் மக்களுக்கு விநியோகிக்கிற திட்டத்தை 25 ஆண்டு காலத்துக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கிறார். இங்கு பெரியப்பா சீமான் அவர்கள் தோத்ததுக்கும் விஜய் அவர்கள் ஜெயிச்சதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான், எந்த ஒரு வேறுபாடும் இல்லை. பெரியப்பா சீமான் அவர்கள் திரைப்படத்தில் நடிச்சாங்க, நிஜத்தில் போராடினாங்க. விஜய் அவர்கள் திரைப்படத்தில் கத்தி, மெர்சல், தெரி, சர்க்கார் எல்லா படத்திலையும் போராடினாரு, நிஜத்தில் நடிக்கிறார். அதான் பெரியப்பா சீமான் அவர்கள் திரைப்படத்தில் நடித்தாங்க, நிஜத்தில் மக்களுக்காக போராடினாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் திரைப்படத்தில் போராடினாரு, நிஜத்தில் நடிக்கிறாரு. ஏன்? அவருக்கு என்ன பிரச்சனை என்னன்னே தெரியாது. இந்த ஆட்சி எப்படியாப்பட்ட ஆட்சி என்பதற்கு நாம கணிப்பதற்கு 2 ஆண்டுகள் தேவையில்லை, 5 ஆண்டுகள் தேவையில்லை, 10 நாள். இந்த இவர்கள் ஆட்சிக்கு வந்த 10 நாளில் கண்டுபிடிச்சிடலாம். ஏன் பாருங்களேன், இங்கே கூடியிருக்கின்ற அன்பார்ந்த பொதுமக்களே கேட்டுக்கோங்க. இங்கேருந்து 25 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு திருத்துறைப்பூண்டி தொகுதி. திருத்துறைப்பூண்டி தொகுதியில் ஐயா மாரிமுத்து அவர்கள் கம்யூனிஸ்ட் சார்பாக போட்டிட்டாங்க. டிவிகேல பாண்டியன்னு ஒரு அண்ணன் போட்டிட்டாங்க. ஐயா மாரிமுத்து அவர்கள் கடந்த 5 ஆண்டுகளில் மக்களுக்கு சரியா சேவை செய்யலை அப்படிங்கிறதுக்காக ஐயா மாரிமுத்து அவர்களுக்கு வாக்களிக்க கூடாது, அவர் நம்ம ஊருக்கு ஓட்டு கேட்டு வரக்கூடாது என்பதற்காக எங்க தொகுதியில் உள்ள பொதுமக்கள் என்னமா பண்ணாங்க? கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட ஊர்களில் தேர்தல் புறக்கணிப்பு பண்ணாங்க. ஐயா மாரிமுத்து அவர்களுக்கு வாக்களிக்க கூடாது என்று கிட்டத்தட்ட 63,000 பேர் தாவேக்காவை சேர்ந்த அண்ணன் பாண்டியர் அவர்களுக்கு வாக்களிச்சாங்க. ஐயா மாரிமுத்து அவர்களுக்கு 75,000 பேர் வாக்கு செலுத்தினாங்க. கிட்டத்தட்ட 10,000 ஓட்டுல தான் தமிழக வெற்றி கழகத்தில் உள்ள தோத்து போனார். ஐயா மாரிமுத்து அவர்கள் ஜெயிக்க கூடாது என்று தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்த அண்ணன் பாண்டியன் அவர்களுக்கு ஓட்டு போட்டாங்க. இப்போ தேர்தலுக்கு அப்புறம் 2 ஓட்டு ஒன்னாயிட்டு. இப்போ டிவிக்கும் கம்யூனிஸ்ட் கூட்டணி போட்டுட்டாங்க. ஓட்டு போட்ட மக்கள் ஏமாற்றப்பட்டாங்க. இவர் வரக்கூடாதுன்னு, கம்யூனிஸ்ட் வரக்கூடாதுன்னு டிவிக்கு ஓட்டு போட்டாங்க. ஆனால் தேர்தலுக்கு அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சி டிவிக்கு கூட்டணி போட்டாங்க. ஓட்டு போட்ட மக்களுக்கு நாமத்தை போட்டாங்க. அவ்வளவுதான். இதே தான் கடந்த 60-70 ஆண்டு காலமாக திமுகவும் அதிமுகவும் செய்து கொண்டிருந்தது. நீங்க போடுற ஆட்டத்துக்கு உங்களை அள்ளி போட்டு குத்தணும்னா அம்பாசமுத்திரம் தொகுதியில் பெரியப்பா சீமான் அவர்கள் நின்று வென்று உள்ளறி போனாதான் உங்களுக்கு ஆட்டம் காமிக்க முடியும். ஒத்தாளு போய் சீமான் ஒத்தாளு போய் என்னத்தை தம்பி பேச போறாருன்னு நீங்க கேட்கலாம். சீமான் ஒத்தாளு சட்டமன்றத்துக்கு போய் என்னத்தை கிழிக்க போறாருன்னு டிவிக்கேல உள்ளவங்க எல்லாம் கேட்கலாம். ஒத்த ஆளுதான் காட்டுப்பள்ளி துறைமுகத்தை போராடி தடுத்து நிறுத்தினாரு. ஒத்த ஆளுதான் 8 வழிச்சாலை திட்டத்தை போராடி தடுத்து நிறுத்தினாரு. ஒத்த ஆளுதான் இடும்பாவனம் கார்த்தியும் அண்ணன் சாட்டை திருமுருகன் அவர்களும் அறிவார்ந்த பிள்ளைகளாக உருவாக்கினாரு. சீமான் ஒத்த ஆளுதான் மீச மயிறு கூட முளைக்காத இந்த சின்ன பையனை மேடல் ஏறி இத்தனை கேமராக்கு முன்னாடி தெளிவா பேச வச்சாரு. சீமான் என்னத்தை சாட்சி கிழிச்சாருன்னு கேட்பாங்க இவங்க. இன்னைக்கு சீமான் இல்லைன்னா தமிழ்நாடு குட்டிச்சவரா போயிருக்கும். என்ன வேணும் அவருக்கு? என்ன பிரச்சனையா? டிவிக்கே வாண்ணே
சீமான் ஒத்தாள் தான் 117 பெண்கள் 117 ஆண்கள் என்று பெண்களுக்கு தன்னுடைய தேர்தலில் பங்களிப்பு கொடுத்தாரு. சீமான் ஒத்தாள் தான் என்ன மாதிரி போன்ற சிறு சிறு பிள்ளைகளை அறிவார்ந்த பிள்ளைகளாக உருவாக்கி வைத்திருக்கிறார். இன்னைக்கு டிவிகேல உள்ள 107 சட்டமன்ற உறுப்பினரும் சரி, அந்த கட்சியில் உள்ள அண்ணன் லயாலா மணியும் சரி, எங்கள்கிட்ட வாயை கொடுத்து தப்பிக்க முடியாது. இந்த இறுதியாக ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். இப்போ கடந்த மாதம் இங்கே ஒரு கூட்டம் நடந்துச்சாமா. என்னன்னா, மக்களுக்கு இலவசமாக பொருட்கள் கொடுக்குற கூட்டம். அதில் யார் இங்கே வந்து பேசியிருந்தாங்கன்னா, டிவிகே சார்பாக கூட்டம் நடந்திருக்கு. யார் இங்கே வந்து பேசுனாங்கன்னா, சுதந்திர போராட்ட தியாகி, மக்களுக்காக போராடி சிறைக்கு சென்றவர், கியூபா விடுதலை போராட்ட போராளி, ரஷ்யாவில் நெலின் கூட பக்கத்திலே இருந்து 10 மூலதனம் புத்தகம் எழுதுறதற்கு காரணமாக இருந்த அண்ணன் லயாலா மணி அவர்கள். அவர் தான் இங்கே கூட்டத்தில் பேசியிருக்கிறார். அப்போ அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சீமான் பழைய சாமான் அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்போ அரசியலில் அண்ணன் விஜய் அவர்கள் மீது தனிப்பட்ட மரியாதை இருக்கிறது, தனிப்பட்ட அன்பு இருக்கிறது. நானும் விஜய் ரசிகன் தான், இல்லைன்னு சொல்லலை, சரியா? ஒருத்தரை விமர்சிக்கணும்னா எந்த அளவுக்கு விமர்சிக்கணும்னு ஒன்று இருக்குது. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சீமான் பழைய சாமான் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா நாங்கள் வந்து ஓட்டு கேட்டோம், ரீல்ஸ் போடலை. தெருவா மக்களுக்காக போயிட்டு நாங்கள் ஓட்டு கேட்டோம், மக்களுக்காக போராடணும். நாங்கள் பழைய ட்ரெண்டிங்கில் இருக்கோம்மா, அவர் வந்து புது ட்ரெண்டிங்கில் இருக்கிறார். நாங்கள் பழைய ட்ரெண்டிங்கில் இருக்கிறதுனால நாங்கள் வந்து சாமான், அவர் புது ட்ரெண்டிங்கில் இருக்கிறதுனால அவர் ட்ரெண்டிங் தற்குறி. நாங்கள் சாமான்னா அவர் ட்ரெண்டிங் தற்குறி, அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. அவர்கிட்ட கொள்கை என்னன்னு கேட்டதுக்கு பாட்டு பாடுறாருங்க. அவர்லாம் வந்து பேசுகிறாரு பாருங்களேன். முன்னுள்ள அண்ணன் இடுமாவனம் கார்த்தி அவர்கள் ஒரு விவாத மேடையில் உட்கார்ந்துருக்கிறாங்க. காங்கிரஸ் உங்களுக்கு எதிரியா துரோகியா நண்பனான்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு அவர்கிட்ட பதில் இல்லை. ஒரு நேர்காணலில் ஐயா கமல்ஹாசன் அவர்கள்ட்ட ஒரு கேள்வி என்ன கேட்பாங்க, ரஜினி நடித்த படத்திலே உங்களுக்கு எந்த படங்க பிடிக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அதில் ஐயா கமல்ஹாசன் அவர்கள் 1/2 மணி நேரம் பேசுவார். கடைசி வரைக்கும் நெறியாளர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லவே மாட்டார், அவர் பாட்டுக்கு பேசிகிட்டு இருப்பார். அதே போல் பேசிகிட்டு இருக்கிற இந்த ஆள் மாண்புமிகு லயாலா மணி அவர்கள் சீமான் பழைய சாமான்ங்கிறாரு. வேணா நம்ம அவரோட பேர் வேணா மாற்றி கூப்பிடலாமா? லயாலா மணி, உங்களை நீங்கள் நல்லா ஆடுற மணியா இல்லை ஆடாத மணியான்னு கேட்போமா? உங்கள் மணி ஆட்டுனா சவுண்டு வருமா இல்லை சவுண்டு வராதான்னு கேட்கலாமா? எல்லாருக்கும் தனிப்பட்ட ரீதியாக ஒரு அன்பு மரியாதை இது எல்லாம் இருக்குது. இன்றைக்கி அவரை தமிழக பாடநூல் கழக தலைவராக போட்டிருக்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான்லாம் படித்து முடிச்சுட்டு நான் காலேஜை முடிக்க போகிறேன். இனி பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைகளுக்கு சிலப்பதிகாரமோ தொல்காப்பியமோ சீவக சிந்தாமணியோ திருக்குறளோ எந்த தமிழ் இலக்கிய பாடலும் இருக்காது. ஹிந்தி பீஸு வேணாண்டி இங்கிலீஷ் பீஸு வேணாண்டி கரகாட்டம் ஆடிக்கிட்டே தமிழில் பாடிட்டு தான் பாட்டு இருக்கும், சரியா? இனிமேல் இந்த பாட்டு தான் இருக்க போகுது. சேரி இல்லா ஊருக்குள்ளே பிறக்க வேண்டிய பேரப்புள்ள இன்னும் திரைப்பட பாட்டு தான் இருக்க போகுது. கேலி கூத்து, இது நாங்கள் சொல்ல முடியாது. வருகின்ற 5 ஆண்டுகளில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நாம் தமிழர் கட்சி இங்கு கூடியிருக்கின்ற அத்தனை மக்கள் கூட இருக்கும். அதில் எந்த ஒரு மாறுபாடு எந்த ஒரு வேறுபாடும் இல்லை. ஓட்டு போட்டிங்க, அனுபவிங்க. 1,71,00,000 பேர் செஞ்ச தவறுக்கு கிட்டத்தட்ட 8 கோடி பேர் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். பார்த்தீங்களா? இது ரொம்ப கொடுமை. உங்களோட என்றைக்கும் நாம் தமிழர் கட்சி நிற்கும். ஓட்டு போட்டு நீங்கள் கஷ்டத்தை அனுபவிங்க, உங்களோட சேர்ந்து நாங்களும் கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். வருகின்ற காலங்களாவது மாற்றம் தேடுங்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர், தமிழ்த்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.